அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் பப்பாளி இலையில் ஒரு அல்வா போட போகிறேன். இப்போ இந்த பப்பாளி இலையில் இந்த காம்பை இப்படியே எடுக்கணும். இந்த காம்பை எடுத்துட்டு இந்த இலையை மாத்திரம் நம்ம எடுக்கணும். காம்பு வேண்டாம், வேஸ்ட்டு. எப்படி நமக்கு காம்பு உண்டு. எல்லா பப்பாளி இலையிலையும் இப்படி இந்த காம்பை மாத்திரம் எடுத்துக்கிடலாம். இப்போ பப்பாளி இலையில் உள்ள இந்த நரம்புகள்லாம் எடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இன்னும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அடித்து இதில் உள்ள சாறை எடுக்கலாம். இப்போ அடித்து வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றுதேன். இது நல்லா இருத்து எடுக்கணும். நல்லா பளிச்சுன்னு நல்லா இருத்து எடுத்துட்டே. இந்த சக்கை நமக்கு வேண்டாம், இது வேஸ்ட்டு. இந்த மிஸ்லிங் கப்புக்கு 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதே மிஸ்லிங் கப்புக்கு இடியப்ப மாவு, வறுத்த மாவு, இன்னும் நம்ம பால் விட்டு கலக்கிடலாம். பால் விட்டு கட்டிப்படாமல் கலக்கிடணும். கட்டிப்படாமல் இதை கரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு வாரமாக இருக்கட்டும். ஒரு தவால் வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுவேன். முந்திரி பருப்பு கொஞ்சம், இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டு. மாவு எல்லாம் அளந்த மிஸ்லிங் கப்புக்கு 2 கப்பு பப்பாளி சாறு. இது நல்லா கொதிக்கட்டு. இப்போ கரைச்சி வச்சுருக்கேன் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஊற்றுதேன். ஒன்றரை கப்பு சர்க்கரை, கட்டி பிடிக்கும், அப்புறம் சரியாக வரும். சர்க்கரை போட்டோம்னா இலக்கமாகும். கொஞ்சம் தண்ணி, நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி கொடுக்கணும்.
ஒரு பிஞ்சு சால்ட்டு, பாதி லெமன், ஏலக்காய் அரை ஸ்பூனு, ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றுதேன், இன்னொரு ஸ்பூனு, இன்னும் 2 ஸ்பூனு நெய் ஊற்றுதேன். நல்லா கிளறி கொடுக்கலாம். ஒரு ஸ்பூனு எள்ளு, ஒரு ட்ரையில் கொஞ்சம் நெய் தடவிருக்கேன். கொஞ்சம் வெள்ளை எள்ளு, ஒரு கேக்கு ட்ரையில் நெய் தடவி வெள்ளை எள்ளு, முந்திரி பருப்பு, பாதாம் பொடிச்சது எல்லாம் போட்டு இந்த அல்வாயை அதில் ஊற்றி நமக்கு ஆறின பிறகு அதை வெட்டணும். ஒரு பவுலில் ஒரு ட்ரையில் மாற்றியாச்சு. இது நம்ம வெள்ளை அணுக்களுக்கு இது ரொம்ப சூப்பரானது. இதே மாதிரி குழந்தைகளுக்கு வச்சு கொடுங்க. இது ஒரு அல்வா மாதிரி கிண்டி கொடுத்தா குழந்தைகள் சாப்பிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் பாதாம் பொடியை போட்டுடலாம். போட்டு இது ஆறட்டு அதுக்கப்புறம் வெட்டி காட்டுதேன். அல்வா ஆறிட்டு நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு தட்டுக்கு மாற்றி எடுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. இதை நான் இப்போ வெட்டி காட்டுதேன். இதுக்கு முந்திரி பருப்பு இல்லாட்டா நீங்கள் வேர்க்கடலையை போடலாம், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் இல்லாட்டா வெளிச்செண்ணெயை ஊற்றி கிண்டலாம். நெய் தான் வேணும்னு வேண்டாம், சூப்பராக இருக்கு. இது குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். நம்ம பப்பாளி சாறு எடுத்து குடிக்கோம்ல, அப்போ இதில் அல்வா கிண்டுனா நல்லது. வெள்ளை அணுக்கள்லாம் கூடும். பாருங்க, பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பிச்சு காட்டுவேன். ரொம்ப அருமையாக இருக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.